வணக்கம் வணக்கம் அன்பர்களே. நான் திண்டுக்கல் இருந்து பார்த்தசாரி ஜோதிடர் பேசுகிறேன். ஜோதிடர்களுக்கு ஒரு அன்பான அறிவுரை. இதிலிருந்து என்னைய எங்கே சொன்னாலும் பரவாயில்ல. இந்த திருப்பூரில் இருந்துச்சுல்ல ரிதனியா, அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது ஜோசியர் தானே பார்த்துருப்பீங்க. அது அந்த பிள்ளைக்கும் அவனுக்கும் 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் எப்போ இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? நீங்கள் சொல்லாமல் கண்டிப்பாக அவங்க கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜோதிடர் நாம் தான் அதை கரெக்டாக ஆலோசனை பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? அந்த குடும்பத்துக்கு யார் ஜோதிடர் பார்த்தாங்களோ அதெல்லாம் சரியான தவறு. அவங்க உங்களை நம்பி தான் பிள்ளையை கொடுத்துருப்பாங்க. நான் ஜோதிடர் முறையாக சொல்கிறேன். மித்த எதுவும் அவங்க எனக்கு தெரியாது. நீங்கள் ஜோதிடம் பார்த்துருப்பீங்கல்ல, நீ ஜோசியர் தானே. 2 ஜாதகம் பொருத்தம், திருமண பொருத்தம் பார்த்துருப்பில்ல. பொருத்தம் கரெக்டாக இருந்து சொன்னதுனால தானே பார்த்துருப்ப. நீ வெறும் 10 பொருத்தம் மட்டும் பார்த்து கொடுத்துருப்ப. உள்ளே என்ன திசை நடந்திருக்கு, என்ன புத்தி நடக்குது, அந்த பிள்ளைக்கு என்ன நடந்திருக்கு, அந்தரம் இவனுக்கு எப்படி வீரியம் இருக்குது, அவன் தான் காம கொடூரன்னு இருக்கானே, அதை கூட பார்க்கலையாடா முட்டா பயல்களா? ஏடா முட்டாள, நீ பார்த்த ஜோசியர் தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லலை. முட்டாள், நீ ஒரு ஜோசியனாடா, நான் ஒரு ஜோசியன். இப்படிலாம் நினச்சி வச்சுக்க. தற்கொலை பண்ணியிருப்பேன், நான் தற்கொலை பண்ணியிருப்பேன். அந்த பொண்ணுக்கு நீங்கள் கரெக்டாக ஜோசியம் பார்த்தேன்னா அந்த குடும்பம் இன்றைக்கி அந்த பிள்ளை செத்துருக்காது. உன்னை நம்பி தானே கொடுத்தாங்க. கடவுள் மாதிரி தானே உங்கள்கிட்ட ஜாதகம் கொடுத்துருப்பாங்க. நீ சரியாக பார்த்துருக்கணும்ல, ஏன் பார்க்கல? ஏன்னால நான் ஒரு ஜோதிடரா? இதெல்லாம் ஒரு முதல் குற்றவாளி நீ தான். நான் சொல்லுவேன், எல்லா ஜோதிடரும் என்னை கண்டித்தாலும் பரவாயில்ல, கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா நீ பார்த்த விதம் அப்படி. நீ பார்த்துருக்கீல்ல, ஜோதிடரை பார்த்து 10 பொருத்தம் மட்டும் பார்த்துருக்க. நீ சரியாக இல்லை, வேண்டாம் சொல்லியிருந்தேன்னா அவங்க கண்டிப்பாக மாறி இருப்பாங்க. புரியுதுங்களா? எந்த ஜோதிடராக இருக்கட்டும், தப்பு ஜோதிடர்களே. அந்த 10 பொருத்தம் பார்த்து தான் நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குற. ஆனால் ஜோதிடர் தான் இதில் முதல் குற்றவாளி. பார்த்துக்குங்க. இனிமேல் இப்படி தவறு செய்யாதீங்க. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி வேண்டாம். புரியுதா? வணக்கம்.